52 எனக்கு 2 வயசா இருந்தப்போ ஆரம்பிச்ச ட்ரூப் இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த ட்ரூப்ல நடிக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்றான். இன்றைய முதலமைச்சர் நமது புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் தன் நடிப்பு பயணத்தை ஆரம்பித்தது இங்கதான். அவங்க தந்தை அவங்களுடைய அம்மா சித்தி இங்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய 60th இயர்ல இதை பத்தி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரூப்புக்கு ஒரு பெருமை என்னன்னா 3 ஜெனரேஷன்ஸ் நடிகையை நாங்க பார்த்துட்டோம். அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்வர்யாவோட பாட்டி ருக்மணி இந்த ட்ரூப்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா லக்ஷ்மி அவளும் இந்த ட்ரூப்ல தான் நடிக்க ஆரம்பிச்சா. நடிப்புன்றது ஆரம்பிச்சதே அங்கதான். இப்போ ஐஸ்வர்யாவும் இந்த ட்ரூப்ல வந்திருக்கா. ஸோ 3 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் நடிச்ச ஒரே ட்ரூப் எங்க யுஏங்கிறத பெருமையோட சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் இது பப்ளிசிட்டி. தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டர்ஸ் இன் சவுத் இந்தியா. பட் அதை அவங்க வெறும் பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு பயஸ் வர போறாங்க. ஏன்னா வீடு வாங்குறது விற்கிறது இட்ஸ் பர்மனன்ட் ஆன்கோயிங் அஃபேர். பட் அவங்க மனசுல என்ன தோணித்துன்னா, லெட் அஸ் டூ திஸ் ப்ரமோஷன் பை ப்ரமோட்டிங் தியேட்டர் அப்படிங்கிறதுனால நீங்க உங்க ஃபோல்டர்ல பார்த்திருப்பீங்க. ராசியான மாசி அப்படின்னு சொல்லி ஊரெங்கும் வைஜி மகேந்திராவின் 2ஆம் ரகசியம் அப்படிங்கிற நாடகத்தை ப்ரமோட்டிங் ஆல் ஓவர் த சிட்டி. ஏற்கனவே கும்பகோணம், பெங்களூர், தாஞ்சூர் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. நானே ஒரு 3 ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பிரஸ் பீப்புள் மீட் பண்ணியிருப்பேன். நான் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சது 1971. அப்போலேருந்து பார்த்தா செவரல் ஜெனரேஷன்ஸ் பார்த்துட்டேன். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் காம்பேக்டா இந்த இடத்துல இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வி ஹவ் அரேஞ்ச். அவங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க சீஃப் டைரக்டர் மிஸ்டர் பாலாஜி வந்திருக்காருங்க. ஹி வில் எக்ஸ்பிளைன் டு யூ வாட் தேர் ப்ராடக்ட்ஸ் ஆர். அதாவது எப்படி டிராமாங்கிறது கோஸ் அண்ட் ரீச்சஸ் தி மிடில் கிளாஸ் பீப்புள். எல்லாராலும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் எப்படி அந்த நாடகம் ரீச் ஆகுதோ அதே ஆடியன்ஸை அவங்க ப்ராப்பர்ட்டிஸும் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ராசியான மாசி. இதோட டைட்டிலே அதுதான். மார்ச் மாசம் முழுக்க ராசியான மார்ச் ஆல் ஓவர் த சிட்டி. நீங்க உங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நங்கநல்லூர், குரோம்பேட் எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணி ஒரு 10 நாடகங்கள் போட போறோம். அண்ட் விசேஷம் என்னன்னா இதுதான் நீங்க ஸ்பெஷலா சொல்லணும். இட் இஸ் நாட் அ டிக்கெட்டட் ஷோ. எல்லா நாடகங்களுமே இட் இஸ் ஓபன் ஃபார் பப்ளிக், ஃப்ரீ ஃபார் த பப்ளிக். ஆடியன்ஸ் நிறைய வந்து நாடகங்களை பார்க்கணுங்கிற எண்ணத்துக்காக பண்ணப்பட்டது. இன்ஃபேக்ட் உங்கள எத்தனை பேர் இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு டெய்லிஸ்ல நல்ல விமர்சனம் வந்தது. லைக் ஹிந்து அந்த மாதிரி பேப்பர்ஸ், குமுதம் எல்லாத்துலயும் வந்தது. நாடகம் இதை பார்க்காதவங்க என்னுடைய ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தர இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக இந்த நாடகத்தை வந்து பாருங்க. நீங்க பார்த்து நொந்து போற எத்தனையோ சினிமாக்களை விட இது மச் பெட்டரா இருக்கும். ஐ எம் யூசிங் த டேர்ம் போல்ட்லி தோ ஐ எம் எ சினிமா பர்சன். கண்டிப்பா வந்து இந்த நாடகத்தை அந்த லிஸ்ட்ல என்னைக்கு நீங்க வந்தாலும் பிரஸ் யூ ஆர் வெல்கம். ஐ வாண்ட் யூ டு கம். இன்ஃபேக்ட் மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, கிருஷ்ணகான சபால ஆரம்பிக்கிறோம். மார்ச் 23 சாயந்தரம் 7 மணிக்கு காமராஜ் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி முடிவடையும் போது இந்த 1 month ஷோ, தட் இஸ் கோயிங் டு பி த 60th ஷோ ஆஃப் அவர் பிளே. 2ஆம் ரகசியத்தோட 60வது நாடகமாக அதை கொண்டாடுறோம். திரு மணிரத்னம், சுஹாசினி, நடிகர் சூர்யா, இன்னும் பல பிரபலங்கள் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்க போறாங்க. அதுக்கும் திஸ் இஸ் யுவர் இன்விடேஷன், யூ ஆர் வெல்கம். அடுத்து இந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய ப்ராடக்டை பத்தி உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. a very short audio visual presentation for about 1.5 minutes. அதை நீங்க பார்த்த அப்புறம் I will ask Mr. Balaji to say a few words about Sriram Properties and then my heroine. நான் ஹீரோயின் சொல்றதை விட இவங்க பிறந்த போது குழந்தையா முதல்ல கையில தூக்குனவன் நான். ஸோ அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் தென் வாட் எவர் யூ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் தியேட்டர் அண்ட் திஸ் மார்ச் ப்ரோக்ராம் யூ கேன் கோ அஹெட் வித் இட். ஒன்ஸ் அகெயின் நீங்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஆட் டைம் இது 3 to 5 சாப்பிட்டு தூங்குற டைம் இது இருந்தாலும் நீங்க வந்து இதை அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம் குரூப்பை பற்றி நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1974 எப்படி UAA வந்து தமிழ் மக்களுக்கு பழகினதோ அது மாதிரி ஸ்ரீராம் பிராண்டு 73லேருந்து மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிராண்டு. Every third citizen of Tamil Nadu, either he would have become a chit subscriber or a depositor or a deposit holder or a borrower from some truck financing companies. ஸோ அவங்களுடைய லைஃப்பில் ஸ்ரீராம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடத்தை வகிச்சிருக்கு. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் டிவிஷன் அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தது சென்னையில் ஸ்ரீராம் குரூப்
எஸ்டாப்ளிஷ் ஆனப்போ பெங்களூரில் ஆரம்பித்தோம் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸை. 97 ஆரம்பித்தோம். பெங்களூரில் நல்ல பெருசாக பண்ண ஆரம்பித்த உடனே 2005 ஏன்னா சென்னையில் வந்து ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது ஒரு மெகா வளர்ச்சி அடைந்தது. நம்ம வளரணும், அதே சமயம் இதுவும் மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா இந்த பர்பஸ் வில் பி சர்வ்ட் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. எங்கள் சேர்மன் சொல்வார், 3 தொழில் தான் என்னைக்கு மக்களை வந்து மயக்க வைக்கிறது. என்னன்னா, உங்களுக்கு நேர ஃப்ளஷ் அண்ட் பிளட் ஒருத்தர் வந்து தன்னுடைய சாகசங்களை செய்கிறார். மேஜிக், சர்க்கஸ், அடுத்து ட்ராமா. இது 3ம் லைவாக பண்ணுறாங்க. இதை தனியாக எடுத்து எடிட் பண்ணி அதில் மியூசிக் ஆட் பண்ணி அப்புறம் தனியாக ஒரு 2 மணி நேரம் ஒரு ஷோ காட்டுறது வந்து ரியலிஸ்டிக் ஷோ கிடையாது. நமக்கு கண்ணுக்கு முன்னால் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறப்போ இட் இஸ் அவர் டியூட்டி டு டெவலப் தட் கெப்பாசிட்டி, டெவலப் அண்ட் ப்ரொமோட் தட் எஃபிஷியன்சி அப்படின்னு எங்கள் சேர்மன் சொல்லுவார். அதனால இந்த நாடக ரூட்டை நாங்கள் எடுத்தோம். நாடகம் அப்படின்னாலே ஞாபகம் வர்றது யாருன்னா மிஸ்டர் ஒய்ஜி மகேந்திரா சார் தான். போன வாரம் பெங்களூர் வந்திருந்தார். பெங்களூர் நாங்கள் ப்ரோக்ராம் போட்டோம். என் பையன்கிட்ட கேட்டார், நீ சமீபத்தில் எந்த படம் பார்த்தேன்னு கேட்டார். இப்போ ரீசெண்டாக நல்லா ஓடின ஒரு படம் பேர் சொன்னான். இப்போ ஒரு புகழ்பெற்ற ஹீரோட படம். இவர் கேட்டார், ஓகே அந்த படம் பார்த்தேன், நேற்றுக்கு என் ட்ராமா பார்த்தேன், எதை நீ ரொம்ப ரசிச்ச அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், உங்க தான் சார் ரசித்தேன். 1.5 மணி நேரமும் அவன் வாய் மூடலை, சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த சிரிப்புங்கிறது அடி வயிற்றிலேருந்து வந்தது. இதுதான் அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. நம்ம கவலையெல்லாம் மறக்கிறதுக்காக நம்ம தியேட்டருக்கு போகிறோம், கூடுதல் கவலையோடு நம்ம வெளியே வருவோம். இது வந்து கவலையை மறக்கிறது இங்கே போகிறப்போ இவரோடு சேர்ந்து சிரிச்சுட்டு அந்த ஒரு 2 மணி நேரம் ஒரு தனி உலகத்தில் இருந்துட்டு வருவோம். இது நாடகத்தில் தான் பாசிபிள். அதை சாத்தியப்படுத்துறது இவங்க குரூப், இவங்க ட்ரூப். நாங்கள் இப்போது வைசாகில் ஆரம்பித்தோம் இவருடைய ட்ராமாவை. விசாகப்பட்டினத்தில் ஒரு 5 லொக்கேஷனில் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த 5 லொக்கேஷன்லேருந்தும் ஃபீட்பேக் வாஸ் எக்ஸலண்ட். அதாவது தமிழுக்கு சம்பந்தம் இல்லாத விசாகப்பட்டினத்தில், அதே மாதிரி தமிழோட கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிற பெங்களூர், இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தஞ்சாவூர், கும்பகோணம், அடுத்து இப்போ சென்னை மாநகரம், இப்படி 5 லொக்கேஷனில் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இங்கே ஒரு 10 லொக்கேஷனில் போடுறப்போ வி ஆர் ஷியூர் இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நிறையா இருக்குன்னு. அந்த ரெஸ்பான்ஸுக்கு நிறையா வர்றதுக்கு நீங்கள் தான் ஒரு காரணமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இங்கே 4 சவுத்தில் பேசுகிறோம், இதை உலகம் பூரா கொண்டு போகிறது வந்து உங்களால் தான் முடியும், எங்களால் முடியாது. ஸோ திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட்.